வேலூர் அருகிலுள்ள காங்கேயநல்லூரில் 1906ஆம் ஆண்டு மலையதாஸ் பாகவதர் கனகவல்லி அம்மையாருக்கு பிறந்த 11 பிள்ளைகளில் 4வது மகனாக பிறந்தவர்தான் கிருபானந்த வாரியார். வாரியாரின் தந்தை ஜோதிடத்தில் வல்லவர். அவர் பிறந்த நட்சத்திரமாகிய சுவாதிக்கு ஏற்றபடி இந்த திருப்பெயரை சூட்டினாராம். 5 வயதில் வீரசைவ குலநெறிப்படி திருவண்ணாமலை பாணிபாத்திர மடத்தில் சிவலிங்க தாரணம் நடந்தது. வாரியாரின் தந்தை இவருக்கு சடாட்சர மந்திரத்தை உபதேசித்தாராம். மதுரை திருப்புகழ்சாமி அவர்களிடம் சூட்சம சடாட்சர மந்திர உபதேசமும் பெற்றுள்ளார். ஒருமுறை திருக்காரையூரில் வாரியாரது கனவில் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் சடாட்சர மந்திரத்தை உபதேசித்து அருளினாராம். வாரியாருக்கு 3 வயதில் தந்தையிடம் எழுத்து அறிவு தொடங்கியது. 5 வயதிலேயே ஏடு படித்தார். 8 வயதில் வெண்பா பாடினார். 10-12 வயதில் 12000 பாடல்களை மனனம் செய்யும் ஆற்றலை பெற்றார் வாரியார். தந்தைக்கு பின் தமது 19வது வயதில் பாட்டு பாடிக்கொண்டே சொற்பொழிவு செய்ய ஆரம்பித்தார். பள்ளிக்கு போகாமலேயே தந்தையையே ஆசானாக கொண்டு பலவற்றை கற்றார். நடமாடும் பல்கலைக்கழகமாக திகழ்ந்தார் வாரியார். சங்கீதத்தை தந்தையிடம் கற்றார். பிறகு அவரது தாய் மாமன் மகள் அமிர்தலட்சுமி அம்மாளை திருமணம் செய்து கொண்டார். சென்னையில் அதிகமாக இசை சொற்பொழிவுகள் நிகழ்த்த வேண்டி இருந்ததால் சென்னையிலேயே குடியேறினார். அப்போது தென்மடம் வரதராச்சாரியாரிடம் வீணை பயின்றார். சென்னையில் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளை தரிசித்து ஆசி பெற்றார் வாரியார். காசி, கேதாரம், அமர்நாத், பத்ரிநாத், நேபாளம், கோகர்ணம், ஸ்ரீசைலம் மற்றும் பல தலங்களையும் தரிசித்து எல்லா முக்கிய நகரங்களிலும் சொற்பொழிவாற்றிய பெருமை வாரியாருக்கு உண்டு. தமிழகத்தில் அவர் கால்படாத ஊரே இருக்காது. இதை தவிர உலகின் பல நாடுகளுக்கும் சென்று இந்து சமய பணிகளை ஆற்றி புகழ்கொண்ட மேதகை வாரியார். மெய்யன்பர்களே, ஞானமே வடிவாக்கிய வயலூர் மேவிய வல்லனின் தனிப்பெருங் கருணையினாலே என்று சொற்பொழிவை தொடங்கினால் பட்டி தொட்டிகளில் வாழும் பாமரர் முதல் பட்டணத்தில் படித்தவர் வரை அனைவரும் தன்னை மறந்து அவர் பேச்சை ரசிப்பார்கள். தமிழ் கடவுளாகிய முருகன் அவரது தனிக்கடவுள். அருணகிரிநாதரே அவரது மானசீக குரு. சங்க நூல்கள் திருக்குறள், சிலப்பதிகாரம், பெரிய புராணம், கம்பராமாயணம், வில்லி பாரதம், சைவ திருமுறைகள், திவ்ய பிரபந்தம், பிள்ளைத்தமிழ் நூல்கள் என்று இப்படி எத்தனை இலக்கியங்கள் உள்ளனவோ அத்தனையும் கற்றறிந்தவர் வாரியார். அருணகிரிநாதரின் அருள் நூல்களான திருப்புகழ், அலங்காரம், அனுபூதி, அந்தாதி, வகுப்பு என எல்லாவற்றையும் முற்றும் பருகி எழுத்தெண்ணி நயம் காட்டி தங்கு தடையின்றி சந்த பிரவாகத்தை கொட்டும் அதி அற்புத ஞானவாரி வாரியார். திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களை பற்றி தமிழ்நாட்டில் அறியாதவர்கள் யாரும் இல்லை. அவர் நாவில் திருப்புகழும் கையில் திருப்பணியுமாக நடமாடும் திருத்தொண்டர். நாயன்மார்கள் வரிசையில் வைத்து அவரை 64வது நாயனராக வழிபடும் சிவநேய செல்வர்களும் இருக்கிறார்கள். திருப்புகழ் அமிர்தம் என்ற மாத இதழை 1936ஆம் ஆண்டு சித்திரை மாதம் தொடங்கி 37 ஆண்டுகள் நடத்தினார். பல நூறு திருப்புகழ் பாடல்களுக்கு உரை விளக்கம் எழுதி வெளியிட்டுள்ளார். பல ஆன்மீக இலக்கிய நூல்கள், கதைகளை, கட்டுரைகளை எழுதி சமுதாயத்தில் ஒழுக்க நெறியை வளர்த்தவர் வாரியார். காலையானால் ஜபம், தியானம், பின்பு ஸ்நானம், பூஜை, ஓய்வு ஒழிவின்றி கட்டுரைகள் வரைதல், மாலையில் சந்தியாவந்தனம், பிறகு சொற்பொழிவு செய்யும் அறநெறி வாழ்க்கை. சூரியன் உதிக்காத நாள் இல்லை. அதுபோல் மாலையானால் மாலையும் கழுத்துவுமாக வாரியார் சொற்பொழிவு ஆற்றாத நாளே கிடையாது என்று சொல்லலாம். பல கோவில் திருப்பணிகள், அறப்பணிகள், கல்வி கூடங்கள் ஆகியவை அவரால் செழித்தது. காந்திஜி, ராஜாஜி போன்று இம்மூதறிஞரும் தமக்கு வரும் கடிதங்களுக்கு விடாது பதில் எழுதும் பழக்கம் உடையவர். மாதம் தோறும் படிக்கும் பல குழந்தைகளுக்கு உதவித்தொகை அனுப்புவதை கடமையாக கொண்டிருந்தவர். பள்ளிக்கூடத்தை மிதியாதவர் வாரியார். ஆனால் பெரிய கல்லூரிகளும் செய்ய இயலாத அளவுக்கு அறிவு தானம் செய்துள்ளார். காஞ்சி மாமுனிவர் அவருக்கு சரஸ்வதி கடாட்சமிர்தம் என்று பட்டம் வழங்கினார். மேலும் ஷட்பதநாதர், அமுதமொழி அரசு, பிரசவன சாம்ராட் இப்படி 30க்கும் மேற்பட்ட பட்டங்களும் பாராட்டுகளும் பெற்ற பெருந்தகையாளர் வாரியார்.
லண்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றில் விரிவுரை செய்ய வாரியார் சென்றார். அப்போது உடல்நலம் குன்றியதால் தாயகம் திரும்ப வேண்டியதாயிற்று. வரும் வழியில் வான்வெளியில் முருகன் திருவடிகளில் கலந்தார் வாரியார். 8/11/1993 அன்று காங்கேயநல்லூர் முருகன் கோவிலுக்கு எதிரில் உள்ள சரவண பொய்கை அருகில் அவரது திருவுடலுக்கு சமாதி கோவில் அமைத்து வழிபட்டு வருகிறார்கள். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற திருமுருகன் திருத்தொண்டர் திருமுருக கிருபானந்த வாரியார். எம்ஜிஆருக்கு பொன்மனச் செம்மல் என்ற பட்டத்தை சூட்டியது இவர்தான். கோவில்களுக்கு மட்டுமல்ல, தமிழகமெங்கும் உள்ள பல அனாதை ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்களுக்கும் மாதா மாதம் பணம் அனுப்புவாராம். அதையும் யாரையோ வைத்து எல்லாம் செய்ய மாட்டாராம். அவரே மணி ஆர்டர் படிவங்களை பூர்த்தி செய்து அனுப்புவாராம்.